ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா vlog. நேற்று பார்த்த சம்மனை இன்டெகிரேஷனில் தான் இம்பார்ட்டன்ட் சம் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து கொஸ்டின் மேலே இருக்குது பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து கொஸ்டின். இப்போ ஸ்டெப் போட போகிறோம். இப்போ வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாங்க. எக்ஸ் கியூப் இருக்குங்களா, எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இது எல்லாமே தனித்தனியாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். 5x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை எல்லாமே டிவைட் பண்ணிக்க போகிறோம். 3 மைனஸ் 2 1. ஸோ எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் 1. 5 into 1 ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். மைனஸ், இங்கே இருக்க மைனஸ் 4x கீழே இருக்குது பாருங்கள். எக்ஸ் 2 வந்து மேலே போகிறதுனால மைனஸில் வரும். அதே வந்து நம்பர்ஸ் வந்து கீழே வந்தால் அது வந்து ப்ளஸில் வரும். 4x மைனஸ் 2. அடுத்து ஃபார்முலா பார்க்கலாம். இந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு xn ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. சேம் ஃபார்முலா தான், நேற்று போட்ட சம்முக்கும் சேம் ஃபார்முலா தான் இதுக்கும். xn, என்னன்னா 1, இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் 1. ஸோ 1 ஈக்குவல் டு xn ப்ளஸ் 1. என்னன்னா 1ன்னு சொன்னேன். ஸோ 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1. n ப்ளஸ் 1 வந்து 1 ப்ளஸ் 1. ஸோ xn ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 2 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 கிடச்சிச்சிங்களா. ப்ளஸ் 5, 1ன்றது எக்ஸ், ஸோ 5x இன்ட்டு பண்ணால் மைனஸ். இப்போ இந்த இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதே சேம் ஃபார்முலா தான். xn எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு n ப்ளஸ் 1. ஸோ இங்கே என்னன்றது என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 2ல் வந்திருக்கு நமக்கு. ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. அது வந்து மைனஸ் 2, என்னன்றது மைனஸ் 2 ப்ளஸ் 1. அடுத்த ஸ்டெப் minus 2 plus 1. Minus 2 plus 1 is minus 1. So x minus 1 divided by minus 1. X square divided by 2 plus 5x minus minus plus 4x. இது வந்து x வந்து கீழே வந்துடும். So 4 divided by x plus c is a constant.